Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷனில் யூனிட் 2 டிப்ளமோ தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான சப்ஜெக்ட் இது இன்ஜினியரிங் இல்லை. ஏற்கனவே லாஸ்ட் வீக் யூனிட் 1 போட்டுருந்தோம். யூனிட் 1ஓட பேர் ப்ராசஸ் பிளானிங். ப்ராசஸ் பிளானிங்கில் என்னென்ன பார்த்தோம்னா, ப்ராசஸ் பிளானிங்னா என்ன, அதோடைய கான்செப்டு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், ப்ரொசீஜர், மேக் ஆர் பை டிசிஷன், ஜென்ரேட்டிவ் கேப், வேல்யூ இன்ஜினியரிங், வேல்யூ அனாலிசிஸ், ஸ்டாண்டர்டைசேஷன், சிம்பிளிஃபிகேஷன், காஸ்ட் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ்னு பார்த்தோம். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ கொஸ்டின். அதிலே கண்டினியூஷன் இன்னைக்கு யூனிட் 2 ப்ராசஸ் செலெக்ஷன். ஃபஸ்ட் யூனிட்டில் ப்ராசஸ் பிளானிங்னா என்ன பார்த்தோம், ஒரு ப்ராசஸை எப்படி பிளான் பண்ணுறது, ஒரு உற்பத்தியை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் திட்டமிடுறதுன்னு பண்ணது ப்ராசஸ் பிளானிங். ப்ராசஸ் செலெக்ஷன்னா ஒரு உற்பத்தியை என்ன பண்ண போகிறோம்னு செலக்ட் பண்ணுறோம், பிளான் பண்ணிட்டோம். அந்த பிளான் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுறது, உற்பத்தி செயல்முறையினை தேர்ந்தெடுப்பது, உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மெட்டீரியல், அளவு, வடிவம், துல்லியம் மற்றும் பொருட்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்ததாகும். எப்படின்னா ப்ராசஸ் பிளான் பண்ணோம், ப்ராசஸ் பிளான் பண்ணதுக்கப்புறம் எந்த பொருளை கரெக்டாக சூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபோன் தயாரிக்கிறோம்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபோனை தயாரிக்க நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், எவ்வளோ அளவில் நம்ம தயாரிக்க போகிறோம், அதோட வடிவம் என்ன, அதோடைய துல்லியம் என்ன, மொத்தம் எவ்வளோ தயாரிக்க போகிறோம், அதை பற்றி படிக்கிறது தான் ப்ராசஸ் செலெக்ஷன். ப்ராசஸ் செலெக்ஷனோட ப்ரொசீஜர் என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட், மேற்கொள்ள வேண்டிய உற்பத்தி செயல்முறையிலே பொதுவான ஸ்டேட்மெண்ட்டாக உருவாக்க வேண்டும். ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர்னால் நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண போகிறீங்கன்னா அதை எழுத்துப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ப்ராடக்ட் டிசைனர் செயலுக்குரிய தற்காலிகமான செயல்முறையினை தயாரிக்க வேண்டும். எஸ்டாப்ளிஷ் ஃபெசிலிட்டி அண்ட் பீஸ் காஸ்ட், ஸ்பெசிஃபை ரா மெட்டீரியல், டைம் ரெக்யர்மெண்ட். ரெண்டாவது அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு தற்காலிகமாக ஒரு டிசைன் வேணும். அந்த டிசைனில் என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ண போகிறீங்க, ஒரு பீஸுக்கான காஸ்ட் எவ்வளோ, என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டைம் ஆகும். மூணாவது பாயிண்ட்டு, ப்ரொவிஷனல் ப்ராசஸிங் வேலைகள் நடைபெற்ற பின்னர் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் மற்றும் செயல்முறைகளின் பட்டியலை உருவாக்க வேண்டும். நம்ம டிசைன் போட்டதுக்கப்புறம் உற்பத்தி இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இருப்பாப்புல, அவர்கிட்ட கொடுத்து அடுத்தடுத்த செயல்முறைகள் என்னென்னு பார்க்க சொல்லணும். நாலாவது பாயிண்ட், ப்ரொவிஷனல் ப்ராசஸை மாற்று வழிமுறைகள் ஒவ்வொரு நிலையுடன் ஒப்பிட்டு பார்த்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். விலை, தரம், மாற்றுத்தன்மை, அபாயம் ஆகியவற்றின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். நாலாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொவிஷனல் ப்ராசஸ் டிசைன் முடிச்சதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இருக்கிற இதுக்கு முன்னாடி தயாரித்தது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு ஒரு பொருளோட விலை என்ன, தரம் என்ன, மாற்றுத்தன்மை என்ன, அதோடைய என்னென்ன பிரச்சனை வரும், அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ண வேணும். அடுத்து, ப்ராசஸ் தேர்வு செய்த பின்னர் இத்தகவல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிவிக்க வேண்டும் மற்றும் எல்லா அலுவலர்களிடம் தெரியப்படுத்தி அனுமதி பெற வேண்டும். ஒரு இண்டஸ்ட்ரினா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டு, அப்படின்னு நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு ஃபோனை தயாரிக்கிறோம்னா அதுக்கு நம்ம டிசைனை போட்டு நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் கொடுத்து அனுமதி வாங்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து, ப்ராசஸ் தேர்ந்தெடுத்து பாதிப்பினை உருவாக்கும் அனைத்து துறைகளுக்கும் தெரிவித்த பின்னர் விவரமான இறுதி செயல்முறையை தொடங்க வேண்டும். நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க, அப்போ கடைசியாக நீங்களாக ஒரு ப்ராசஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலாக ஒரு இதுக்கு நீங்கள் வர வேண்டியது தான். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பேர் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்க போகிறீங்கன்னா முதல்ல எழுத்துப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுக்கான டிசைன் பண்ணுங்கள். தற்காலிகமான டிசைன் பண்ணும்போது அதோடைய என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, பீஸோட காஸ்ட் என்ன, ரா மெட்டீரியலோட என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பொருளுக்கு எவ்வளோ டைம் ரெக்யர்மெண்ட் ஆகும், டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கிட்ட கொடுங்க. மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட்டு, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவர் பழைய இது டிசைனோட கம்பேர் பண்ணி இப்போ உள்ள டிசைனையும் கம்பேர் பண்ணி அதோடைய விலை, தரம், மாற்றுத்தன்மை, அபாயம் எல்லாத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும். அப்புறம் நம்ம அதை மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிவிக்க வேண்டும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிவித்ததுக்கப்புறம் நம்ம ப்ராசஸை தொடங்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் ரெக்யர்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வேலையாட்களை நீங்கள் எப்படி எடுக்கணும், அதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன,
ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேர் என்ன, டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் ரெக்யர்மெண்ட். எப்படி வேலையாளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் மற்றும் திட்டமிடுவீர்கள். த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் மேடு பை ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், லேபர், மிஷின்ஸ், மெட்டீரியல். சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து 3 இதாக வரும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது தனி கொஸ்டின், டிட்டர்மினேஷன் ஆஃப் மிஷின் ரெக்யர்மெண்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் ரெக்யர்மெண்ட்டுக்கு இதான் ஆன்சர். என்னன்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் ரெக்யர்மெண்ட் என்ன சொன்னேன், ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ வேலையாட்கள் தேவைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதெல்லாம் வேணும். எப்படின்னா, மேன் ஹவர் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ரெசன்ட் ஒர்க். இப்போ இருக்கிற வேலையாட்கள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அது M1 ஹவர்ஸ். அடுத்து மேன் ஹவர் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த நியூ ஒர்க். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வேலைக்கு எடுத்தோம்னா அவங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாங்க. 3வது அலவன்ஸ் ஃபார் லீவ் அண்ட் ஹாலிடே. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ லீவ் கொடுக்குறோம், எவ்வளோ ஹாலிடே கொடுக்குறோம். லீவு வேறு, ஹாலிடே வேறு. லீவுங்கிறது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது. ஹாலிடேங்கிறது சம்மர் ஹாலிடே, விண்டர் ஹாலிடேன்னு வெக்கேஷன் கொடுக்குறது. டோட்டல் டைம் இது 3ஐயும் கூட்டோம்னா M1, M2, M3 ஹவர்ஸு. அவைலபிள் மேன் ஹவர், இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ மேன் ஹவர் இருக்குது, அது M4. அடிஷ்னல் மேன் ஹவர் இப்போ எவ்வளோ உங்களுக்கு தேவை, இது மைனஸ் இது. இப்போ கடைசியாக நம்பர் ஆஃப் அடிஷ்னல் மேன் ரெக்வயர்ட் அசிம் 2000 மேன் ஹவர் பெர் ரெக்வயர்ட். இது எல்லாத்தையும் போட்டு எழுதுறோம். சிம்பிள் கான்செப்ட், ஃபார்முலாவை எழுதி ஒவ்வொரு வேல்யூவாக எழுதி கடைசியில் அதை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்களேன், மேன் ரெக்வயர்டு டு கம்ப்ளீட் த ப்ரெசன்ட் ஒர்க்குங்கிறது M1, மேன் ரெக்வயர்டு டு கம்ப்ளீட் த நியூ ஒர்க். பழைய ஒர்க்குனா M1, புது ஒர்க்கு M2, அவங்களுக்கான லீவ் கொடுக்குறது M3. டோட்டல் இது 3ஐயும் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அவைலபிள் மேன் ஹவருங்கிறது M4. அடிஷ்னல் மேன் ஹவர் ரெக்வயர்டு இது 3ஐயும் இதையும் மைனஸ் பண்ணுறோம். இதே 2000 மணி நேரம்னா டிவைடு 2000 போடுறோம். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து வரும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மிஷின் ரெக்யர்மெண்ட் அதில் உள்ள மாதிரியே, ஆனால் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. த லோட் ஆன் மிஷின் ஃபார் த ரியர் டியூ டு ஒர்க் ஆன் எ ஹேண்ட். இப்போ ஒரு மிஷின் வந்து இப்போதைக்கு எவ்வளோ மிஷின்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. 2வது நியூ லோட் ஆன் த மிஷின் பேஸ்டு ஆன் த ப்ராசஸ் சீட். இப்போ ப்ராசஸ் சீட் கொடுத்த மாதிரி இப்போ புதுசாக நமக்கு எவ்வளோ மிஷின் வேணும், இது 2ஐயும் கூட்டிட்டு டைம் ரெக்கார்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ். ஒரு மிஷினுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், 20% மிஷின் லோடுங்கிறது H3. அடுத்து நம்பர் ஆஃப் மிஷின் ஹவர் பெர் இயர் அந்த மிஷின். இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ இப்போ தேவை, அவைலபிள் மிஷின் என்னென்ன, அடிஷ்னல் மிஷின் எதுவும் தேவையா. நான் முதலே சொன்ன மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் லேபர், மிஷின், மெட்டீரியல் 3க்கும் ஒரே கான்செப்ட். அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏற்கனவே எவ்வளோ மிஷின் இருக்குது, புதுசாக இப்போ எவ்வளோ மிஷின் தேவை, அது 2ஐயும் கூட்டுறதையே வார்த்தையை மாற்றி கொடுத்துருப்பான். சரிங்களா, பாருங்கள், இப்போ எவ்வளோ மிஷின் நம்மள்ட்ட இருக்குது, புதுசாக எவ்வளோ மிஷின் வேணும், அது 2ஐயும் கூட்டிட்டு எவ்வளோ டைம் வந்து ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் பண்ண சீர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வேணும், ஒரு மிஷினுங்கிறது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நேரம் ஓடும், அப்புறம் எவ்வளோ மிஷின் இப்போ புதுசாக தேவை, அவைலபிள் மிஷின் என்ன. இங்கே என்ன 3 பாயிண்ட் கொடுத்துருக்கானோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பான், அதனால் குழப்பிக்காதீங்க. இது வந்து H1 வச்சுக்கிறான், 2வது H2ன்னு வச்சுக்கிறோம். இது 2ஐயும் கூட்டினோம்னா H1 + H2. மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஹாலிடேன்னு பார்த்தோம், இங்கே மெயின்டெனன்ஸ் பார்த்தோம், அது H3. நம்பர் ஆஃப் மிஷின் ஹவர் பெர் இயர் அது வந்து Hன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா, அப்போ இது 3ஐயும் கூட்டி அதை Hஆல் டிவைட் பண்ணிக்கிறான். இப்போ புதுசாக மிஷின் வேணுமா, அதை இதெல்லாம் கூட்டி N1 வச்சுக்கிறான், புதுசாக மிஷினை N2ன்னு வச்சுக்கிறான். அப்போ அடிஷ்னல் மிஷினை வந்து N1 - N2ன்னு வச்சுக்கிறான். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி எவ்வளோ மிஷின் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ மிஷின் இருக்குது, அது 2ஐயும் கூட்டினா எவ்வளோ, ப்ளஸ் மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும், அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட். இதுக்கு முன்னாடி லேபர் ரெக்குயர்மெண்ட் பார்த்தோம், அப்புறம் மிஷின் ரெக்குயர்மெண்ட் பார்த்தோம், இப்போ மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட். The material required are worked out from the drawing specification. Next, the arrangement are made to purchase them. ஒரு மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை ட்ராயிங் வரைஞ்சோ எழுதியோ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொருளாக வாங்க போகணும்னு சொல்கிறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். த மெட்டீரியல் ரெக்வயர்டு ஃபார் ஒர்க் ஆல்ரெடி ஹேட், ஏற்கனவே நம்மள்ட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, அது Q1. மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஃபார் த நியூ ஒர்க் அஸ் பர் த பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல். இப்போ புதுசாக நம்ம கொடுத்த சார்ட் படி நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, Q2. 2ஐயும் கூட்டினோம்னா Q1 + Q2. மெட்டீரியல் அவைலபிள் இன் ஸ்டோர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்ததே இப்போ திரும்ப 4ஆம் பாயிண்டில் கொடுப்பான். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்ததையே இப்போ 7ஆம் பாயிண்டில் கொடுப்பான். அதே மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் வரும். இது மெட்டீரியல் அவைலபிள் இன் ஸ்டோர் Q3.
அடிஷ்னல் மெட்டீரியல் டு பி பர்ச்சேஸ்டு. இப்போ புதுசாக எவ்வளோ வாங்கணுமா, 2ஆம் பாயிண்டில் கொடுத்தா 5ஆம் பாயிண்டில் கொடுக்குறான். இவ்வளோ தான் கான்செப்ட். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி ப்ராசஸ் பிளானிங்கிறது இந்த பிபிசிங்கிறது கொடுத்ததே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பான். குழம்பிக்காமல் திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி வைங்க, அவ்வளோதான். மெட்டீரியல் ரெக்கார்டு ஃபார் ஒர்க் ஆல்ரெடி ஆன் ஹேண்டுங்கிறது Q1, மெட்டீரியல் ரெக்கார்டு ஃபார் நியூ ஒர்க்குங்கிறது Q2, டோட்டல் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் Q1 + Q2, மெட்டீரியல் அவைலபிள் இன் ஸ்டோர் Q3, அடிஷ்னல் மெட்டீரியல் டு பி பர்ச்சேஸ்டு Q1 + Q2 - Q3. அடுத்து செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா என்னென்ன பண்ணுறது, மெட்டீரியல்னா பொருட்கள், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சஸ்னால் அதை வந்து எந்த இடத்துல மாற்றுறது, எப்படி பண்ணுறது, நட்டு போல்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது சரிங்களா. என்னென்னா ஏபின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பில் ஆஃப் மெட்டீரியல், ரெண்டு செலக்ஷன் ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல்ஸ் அட்டாச்மெண்ட். பில் ஆஃப் மெட்டீரியல்னா நம்ம ஏற்கனவே ஒரு சார்ட் போட்டு வச்சுருப்போம்ல, அதில் உள்ளது மாதிரி ப்ராடக்ட் நேம், நம்ம என்ன பொருள் தயாரிக்க போகிறோம், ப்ராடக்ட் கோடு ஐடென்டிஃபிகேஷன். ஏன்னா ஒரு நீங்கள் லேஸ் பாக்கெட் 5 ரூபா வாங்கினாலே அதிலே பார் கோட் இருக்கும், அது மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வைக்கிறோம். சீட் நம்பர், யூஸ், டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் நேம் ஆஃப் ப்ரிப்பரர், யார் தயாரித்தா, நேம் ஆஃப் செக்கர், ஐட்டம் நம்பர், மேக் அண்ட் பர்ச்சேஸ் டிசைனர், சப் அசம்பிளி பார்ட் நம்பர் அண்ட் நேம், குவான்டிட்டி ரெக்குயர்மெண்ட், மெட்டீரியல் யூஸ்டு இன் ஈச் ப்ராடக்ட் பார்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சஸ்னால் ஒரு பொருளை தயாரிக்கிறோம், இல்லாட்டி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்தந்த இதெல்லாம் வேணும் சரிங்களா. பில் ஆஃப் மெட்டீரியல்னால் லேஸ் பாக்கெட் நீங்களே எடுத்துக்காங்களே, அது ப்ராடக்ட் நேம் என்ன, லேஸு, ப்ராடக்ட் கோட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, அது இந்த பார் கோடு, சீட் நம்பருங்கிறது அந்த பார் கோடுக்கு மேலே உள்ள நம்பரு, அப்புறம் யூஸ், இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், திங்கிறதா அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், என்னைக்கு தயாரித்தாங்க, இதை யார் தயாரித்தா, இதை யார் தயாரிச்சதை செக் பண்ணால், இந்த ஐட்டம் நம்பர் என்ன, இந்த பர்ச்சேஸ் இல்லை என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை என்னென்ன பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி, 50 கிராமா 100 கிராமா, அப்புறம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஈச் பார்ட், இந்த லேஸ் யூஸ் பண்ணேன், சில்லி யூஸ் பண்ணேன், வெங்காயம் யூஸ் பண்ணேன், தக்காளி யூஸ் பண்ணேன்பாங்களே, அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து செலக்ஷன் ஆஃப் ஜிக்ஸ், ஃபிக்சஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல்ஸ் அட்டாச்மெண்ட்டுங்கிறது அதோடைய ஹையர் இது அதிகபட்ச விலை என்ன, அப்புறம் இது குறைஞ்சபட்ச விலை என்ன, இதுதான் கான்செப்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், செலக்ஷன் ஆஃப் மிஷினரி. ஒரு மிஷினையோ ஒரு எக்யூப்மெண்ட்டையோ நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும். சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஒர்க் பீஸ். ஏன்னா ஜெராக்ஸ் கரியில் மிஷின் வந்து பெருசாகவும் இருக்கும், சின்னமாகவும் இருக்கும். பெருசாக இருக்கிறதும் அதே வேலை தான் பார்க்க போகிறது, சின்னமாக அதே வேலை தான், ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு ஜெராக்ஸ் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இடத்த அடைக்காமல் சின்னமாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. அடுத்து ஒர்க் மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 கேரட்டு 916 ஹால்மார்க்கும்பா, வெறும் 22 கேரட்டும்பா. 22 கேரட்டு 916 ஹால்மார்க்குங்கிறது நீங்கள் இப்போ வாங்கின விலையை 10 வருஷம் கழிச்சாலும் அதே விலைக்கு விற்கலாம். அதே 22 கேரட் சாதாரண நகைனா நீங்கள் திரும்ப விற்கும் போது அடிமாத்து விலைக்கு தான் விற்க முடியும். அது மாதிரி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அக்யூரேசி அண்ட் சர்ஃபேஸ் குவாலிட்டி ரெக்வயர்டு, எவ்வளோ குவாலிட்டியாக அவங்க தயாரிக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோனி, உலகத்திலே தலை சிறந்த குவாலிட்டி பொருள் வந்து சோனி. அது மாதிரி அக்யூரேசியாக நம்ம தயாரிக்கணும். குவாலிட்டி ஆஃப் த பார்ட்ஸ், ஐஃபோனில் வந்து எவ்வளோ நட்டுன்று, பழைய ஐஃபோன் 4S எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 54 நட்டு போட்டு அது அவ்வளோ சேஃபாக டைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தண்ணியில் போட்டாலும் அதோடைய தண்ணி வந்து உள்றைய போகாத அளவுக்கு அவ்வளோ இதாக சேஃபாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் தயாரித்தான். அந்த மாதிரி குவாலிட்டியான பார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சைஸ் ஆஃப் லாட் ரெக்வயர்ட், நம்ம எவ்வளோ சைஸில் ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளதே 5வது பையன்லையும் சொல்கிறோம். அப்புறம் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், மிச்சவங்களோட நீங்கள் என்ன பர்சனலாக பண்ணியிருக்காங்க இதை பொறுத்து தான் ஒரு மிஷினை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோனோ வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் அதோடைய பயன்கள் என்ன, எப்படின்னா சைஸ் அண்டு ஷேப்பு பார்க்கணும், அது என்ன பொருளை தயாரிக்கிறாங்க, எவ்வளோ குவாலிட்டியாக தயாரிச்சிருக்காங்க, எவ்வளோ அக்யூரேசியாக இருக்குது, அதோடைய சைஸ் எப்படி இருக்குது, அதில் வந்து என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்காங்க, அது செலெக்ஷன் ஆஃப் மிஷினரி. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் பிளானிங் சீட் ஃபார் காம்போனன்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் பிளானிங் சீட் ஃபார் காம்போனன்ட்னா ஒரு காம்பனண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் 3rd செமஸ்டரில் லேத்தில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்து உங்களை செய்ய சொல்லுவாங்களே, இந்த வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள், ப்ரேஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் டயக்ராம் வரையலை, அடுத்த வார வீடியோவில் நான் வந்து டயக்ராம் வரைகிறேன். அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டடி அண்ட் அனலைஸ் த டயக்ராம். உங்கள் கொடுத்த டயக்ராமை ஸ்டடி அண்ட் அனலைஸ் பண்ணுங்கள். கன்சல்ட் வித் ப்ராடக்ட் டிசைனர், உங்கள் ப்ராடக்ட் டிசைனர்கிட்ட கொடுத்து கன்சல்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் லிஸ்ட் ஆஃப் த பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் த ரெக்வயர்டு ப்ராடக்ட் ஆஃப் த பாட். நம்ம கொடுத்த டயக்ராமுக்கு பேசிக்காக என்னென்ன தேவை, செலக்ட் த மிஷின் டூல், என்ன மிஷினை யூஸ் பண்ண போகிறோம், கம்பைன் த ஆப்ரேஷன் அண்ட் புட் இன் ஆர்டர், எந்த கம்பைன் கொடுக்க போகிறோம், என்ன ஆர்டரில் நம்ம தயாரிக்க போகிறோம், அப்புறம் ஸ்பெசிஃபை த கேஜிங், என்னென்ன இது யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் ஆப்ரேஷன் சீட். சிம்பிள் கொஸ்டினோட பேர் என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் பிளானிங் சீட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ரேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் படுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே அதே சொல்கிறான். இப்போ வந்து ஒரு டயக்ராம் கொடுத்து இதை தயாரிங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் லேத்தில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்து இதை செய்யன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு இது என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அண்ணன் இது எங்கே, இந்த மிஷின் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. அப்புறம் இதில் வந்து எங்கே சக்கில் 3 ஜா ஜக்கா 4 ஜா ஜக்கான்னு மாட்டி கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணுவோம். அப்புறம் என்ன மெட்டீரியல் டூலை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள எவனாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணுவீங்க. ஸ்பெசிஃபிக் இதை கேஜிங்னா அதை எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன நமக்கு தேவை க்ளீன் பண்ணுவீங்க பண்ணுறது. அப்புறம் கடைசியாக கொண்டு போய் எக்ஸ்டர்னல்கிட்ட காமிங்க. அந்த கான்செப்ட் தான். 8வது ப்ராப்ளம், அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் இந்த யூனிட்டு. ரொம்ப ஈஸியான யூனிட்டு தான். இந்த இன்னைக்கு பார்த்த யூனிட் பேர் வந்து ப்ராசஸ் செலெக்ஷன். ப்ராசஸ் செலெக்ஷன்னா என்னென்னா, இது வந்து உங்கள் லைஃப்லேயே நல்லா யூஸ் பண்ணணும். பிபிசிங்கிறது உங்கள் லைஃப்பில் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பிளானிங் பார்த்தோம். ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி பிளான் பண்ணணும், அடுத்து ப்ராசஸை எப்படி செலக்ட் பண்ணுது. ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன மெட்டீரியல், அளவு, துல்லியம், வடிவம் எல்லாத்தையுமே சைஸு, குவாலிட்டி, ரெக்குயர்மெண்ட் எல்லாம் பார்ப்போம். அப்புறம் ப்ரொசீஜர் பார்த்தோம். அது டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் ரெக்குயர்மெண்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் மிஷின் ரெக்குயர்மெண்ட். இது மூணுல என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, புதுசாக எவ்வளோ இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணி எவ்வளோ இருக்குது, ஸ்டோர் ரூமில் எவ்வளோ இருக்குது, இப்போ நம்ம புதுசாக எவ்வளோ தேவை. இவ்வளோ தான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது மூணையும். அடுத்து செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸன் தான். ஒரு பொருள் தயாரிக்கிற இல்லாட்டி தயார் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் அந்த பொருளில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ஆஃப் மிஷினரி என்னென்ன, அது ஒரு ப்ராசஸ் வந்து உண்ட ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துட்டாங்க, அதை ப்ராசஸ் பண்ண சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா நீ என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் ஒரு ப்ராப்ளம். அவ்வளோதான் 2ஆம் யூனிட்டு. இதை நல்லா பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.